அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை 21வது பாசுரத்திற்கான விளக்கம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நெடுழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாசுரங்கள் அத்தனையுமே மனிதனுடைய உயிர் ஆற்றல் மன ஆற்றலை வளர்க்கக்கூடியவையாக அமைந்திருக்கு. இந்த பாசுரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கடைபிடித்தோமே ஆனால் மன ஆற்றலும் உயிர் ஆற்றலும் கிடைப்பது உறுதி. மன ஆற்றல் அப்படின்றது என்ன? பக்தி நம்ம இறைவனிடத்திலே செலுத்தினால் நம் மனம் தூய்மைப்படுத்தப்படும், அதற்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். தூய்மைப்படுத்தப்படாத மனத்திலே எந்த ஆற்றலும் கிடைக்காது, மன ஆரோக்கியம் கிடைக்காது. அதே போல் உயிரை உடம்பை வளர்க்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு பக்தி இறைவனிடத்திலே பக்தி செலுத்தினோமே ஆனால் கிடைக்கும். இவைகளைத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இத்தனை நாளும் நம்ம பாவை நோன்பு ஏற்பதற்காக நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு எழுப்பிட்டு வந்ததை பார்த்தோம். இப்போது கடந்த பாடலில் கிருஷ்ணனை அவருடைய பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி புகழ்ந்து பாடிக்கிட்டு வர்றாங்க. இந்த பாடல் கூட அவருடைய பராக்கிரமங்களை புகழ்ந்து பாடுவதாக இருக்குது. அதில் ஒரு செய்தி சொல்வதாகவும் இருக்குது. அந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடலை முழுமையாக ஒரு முறை படிச்சிடலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிழலாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமாம் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு திரும்ப வந்திருக்கு. ஏற்கனவே சில பாடல்களில் பார்த்தோம் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு. அதாவது பசுக்கள் வள்ளலாக இருக்கான். இந்த ஆரம்ப வரியை பார்க்கும்போது நமக்கு பொருள் புரியும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அதாவது ஆயர் குலத்திலே இருக்கக்கூடிய பசுக்கள் எந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களோ, எந்த சைஸ் பாத்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பாத்திரத்தை பால் கறக்கிறதுக்கு பசுக்கள் முன்னாடி வச்சா அந்த மடியிலிருந்து தானாக பால் சொரியுமா. நீங்கள் ரொம்ப பெரிய அண்டாவே கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட அந்த அண்டா நிறையிற அளவுக்கு தானாக பால் சொரியுமா. நம்ம கை வச்சு பாலை கறக்கணுன்றது அவசியம் கிடையாது. கை வலிக்க வலிக்க இந்த பசு வள்ளல் போல பால் சொரியுது இல்லையா, கை வலிக்கும். அப்போது பால் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா அதை கறந்துக்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கை வலிக்க விடாமல் இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன பண்ணுதான், அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் தானாக பாத்திரத்தை பார்த்த உடனேயே பால் சொரியுதான். எப்படி தன் கன்றை பார்த்த உடனேயே தானாக பால் சொரியுமோ அந்த மாதிரி செய்யுது. அதனால தான் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு இந்த மனம் வரும்? கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய மனம் வள்ளலுக்குத்தான் வரும். அந்த குணம் இந்த பசுவுக்கு இருக்கு. கேட்காமலேயே பால் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பசுக்களை கொண்ட இந்த ஆயர் குலத்தின் தலைவனான நந்தகோபரனுடைய மகனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். அதைத்தான் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அறிவுராய் அப்படின்றாங்க. அறிவுராய்னா உன் அறிவுக்கு எட்டுகின்ற வகையில் நாங்கள் சொல்கிறோம், அதை கேளுன்னு அர்த்தம். சரி, அடுத்த வரிகள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பொருளும் பார்க்கலாம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிழலாய். இங்கே ஊற்றமுடையாய் அப்படின்றது என்னன்னா, ஊட்டமாக இருப்பவனே, ஊட்டச்சத்து சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களத்தான் ஊட்டமுடையவன் அப்படிம்பாங்க. அதை இங்கே ஊற்றமுடையாய் அப்படின்றாங்க. கிருஷ்ணன் சின்ன குழந்தையாக இருந்தா கூட வயதில் சின்னவன், ஆனால் மிகப்பெரிய தோற்றத்தை உடையவன், அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். ஊட்டச்சத்து நிறைந்த இந்த பாலை குடிச்சு குடிச்சு யசோதையும் வெண்ணையை ஊட்டி ஊட்டி
போகிற இடத்துல எல்லாம் வெண்ணெயை பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு கிருஷ்ணன் வந்து ஊட்டச்சத்து நிரம்பியவனாக மிகப்பெரியவனாக தோற்றம் அளிக்கின்றான். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, 10 வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வயசு தோற்றத்தில் இருப்பாங்க இல்லையா, ஒரு வாலிப வயதை உடையவர்களாக தோற்றமளிப்பாங்க. அதைத்தான் இங்கே சொல்கின்றார். ஊற்றம் உடையாய். அடுத்தது பெரியாய் அப்படின்றாங்க. இங்கே பெரியாய்னா எல்லாத்துக்குமே நீ தான் பெரியவன். பிரமாணங்கள் எல்லாமே சொல்லுது நீ தான் பெரியவன் அப்படின்னு. உபனிஷத்துகள் எல்லாமே சொல்லுது நீ தான் பெரியவன் அப்படின்னு. உனக்கு மிஞ்சினது இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாத்துலேயும் நீ தான் பெரியவனாக இருக்கின்றாய். அது உண்மைதானே? பகவான் கிருஷ்ணனை காட்டிலும் மிகப்பெரிய விஷயம் ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா? கடவுளை பொதுவாக நான் சொல்கிறேன், கடவுளை நம்மால் புரிஞ்சிக்க முடியல. பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்க முடியல. எப்படி இருப்பார் தெரியல. இந்த ரூபத்தில் இருப்பாரோ அந்த ரூபத்தில் இருப்பாரோ தெரியல. அவரை யாருனாலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் உபனிஷத்துகள், பல பிரமாணங்கள், வேதங்கள் எல்லாமே சொல்லுது நீ ரொம்ப பெரியவன். அந்த பெரியவன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியல. அந்த பிரமாணங்களுக்கும் தெரியல, வேதத்திற்கும் தெரியல, உபநிஷத்துகளுக்கும் தெரியல. அப்பேற்பட்ட பெரியாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உலகத்துக்கே தோற்றமாய் நிற்கின்ற சுடரே அப்படின்றாங்க. இது வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை தரக்கூடிய அல்லது சூரியனை போல மின்னுகின்ற, பளபளன்னு ஜொலிக்கின்ற அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் சரிதான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, உலகம் ஏன் இங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தர்றாராம் கிருஷ்ணன். உண்மைதானே? அவன்கிட்ட நம்ம குறைகள் எல்லாம் போய் சொன்னோன்னா நம்ம குறைகளை களைந்து நம்ம அனைவருடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கினால் நமக்கு வெளிச்சம் ஏற்படுது இல்லையா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக சுடர் போன்று இருக்கும்போது அது கண்ணன் கொடுத்த சுடர் தானே. அதற்கு உதாரணமாக இன்னொன்று சொல்லலாம். பஞ்சபூதங்கள்லேயே பார்த்திங்கன்னா இந்த சுடருக்கு, அந்த தீக்கு வந்து தனி பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் அழுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நெருப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல நெருப்பு கெட்ட நெருப்புன்னு சொல்லவே முடியாது. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி என் வீட்டுக்கார் அழகாக சொல்லுவார். அதை கேட்டு நான் நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன். தண்ணியில் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இருக்குது, காற்றுலேயும் நல்ல காற்று கெட்ட காற்று அப்படின்னு இருக்குது பஞ்சபூதங்களை. ஆனால் நெருப்பில் மட்டும் நல்ல நெருப்பு கெட்ட நெருப்புன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அதை நெருப்பை சுடரை நம்ம வழிபடுறோம். நெருப்பு தான் அந்த சிவன், நெருப்பு தான் அந்த கடவுள் அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு வர்றோம். முதலாக மனிதன் வணங்கியது நெருப்பைத்தான். அப்படி இருக்கும்போது ஒரு விளக்கில் நெருப்பு சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன். விளக்கேற்றுறோம், அதில் நெருப்பு இருக்குது, சுடர் இருக்குது. அப்போது அந்த நெருப்புலேருந்து இன்னொரு விளக்கு கொண்டு போயிட்டு ஏற்றணுன்னு வைங்களேன், அதில் இன்னொரு சுடர் வந்துடுது. அந்த சுடரை வைத்து கொண்டு பல விளக்குகளை, லட்சக்கணக்கான விளக்குகளை நம்ம ஏற்றலாம். அப்படி ஏற்றும்போது அந்த நெருப்பு இழைச்சிக்கிட்டு போகுதா இல்லை தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுதா? கிடையவே கிடையாது. நெருப்பு முதல் விளக்கில் எப்படி இருந்ததோ அதே போல தான் அனைத்து விளக்குகளையும் ஒரே அளவில் இருக்கும். எத்தனை விளக்கு ஏற்றினாலும் நம்ம ஒரு விளக்கு எடுத்து ஏற்றிக்கிட்டே போகிறோம் இல்லையா? அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கில் இருக்கக்கூடிய நெருப்பு நம்ம தான் இத்தனை ஏற்றிட்டோமே அப்படின்னு இழைச்சி போகிறது கிடையாது. சின்னது ஆகிற தன் உருவத்தில் சின்னது ஆகிறது கிடையாது. அதுபோல தான் கிருஷ்ணன் பல ரூபங்கள் கொண்டு ஒவ்வொரு வீட்டிலேயும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்றார். இந்த சுடர் போல இழைக்காமல் சளைக்காமல் பக்தர்கள் என்ன கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட உண்மையான அன்பை மட்டுமே எதிர்பார்க்கின்றார். அதற்கு உதாரணமாக சொல்கிறேன், அவருடைய வாசல் கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணனுக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாமன்னர்கள் எல்லாம் காத்து கிடந்தார்களாம். ஆனால் அவர்களுடைய கொண்டு வந்த பொருள்களுடைய வாசனை கிருஷ்ணனுடைய மூக்கை துளைக்கவில்லை. ஆனால் குச்சேலர் வெறும் அவள் கொண்டு வந்திருக்காரு, 2 பிடி அவள் கொண்டு வந்திருக்காரு. அந்த அவளின் வாசம் கிருஷ்ணனுக்கு
மூக்கை துளைத்து விட்டது. என்ன அவள் வாசனை வருதே, அங்கே யார் அப்படின்னு பார்க்குறார். குசேலர் நிற்கிறார், வர சொல்கிறார், உடனே வர சொல்கின்றார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல நாள்களாக காத்துட்ருக்காங்க. மாபெரும் மன்னர்கள் எல்லாம் நல்ல ஏலக்காய், கிராம்பு, நல்ல நல்ல நறுமணம் உள்ள பொருள்களையெல்லாம் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மனமெல்லாம் அவருக்கு ஒன்றுமே பண்ணலை. காரணம் என்னென்னா, குச்சேலர் எதையும் எதிர்பார்க்காமல் வந்திருக்கின்றார். ஆனால் மற்றவங்கெல்லாம் அதாவது கொடுத்து விட்டு திரும்ப ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் பாங்க இல்லையா, ஒரு விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அப்போது கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கார்னா, தன் மீது உண்மையான அன்பை செலுத்துகின்றவர்களை அவர் உணர்ந்து கொள்கின்றார். இன்னொன்று, அவரே சரணாகதின்னு அடையணுமா. சரணாகதி அடையிறதுக்கு அடுத்த வரிகளில் சொல்கிறாங்க, அதை படிப்போம். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாம் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழு அப்படின்னு, அதாவது உலகத்திற்கே வெளிச்சம் தருகின்ற சுடரே நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்டே நேரடியாக அவர்கள் விண்ணப்பம் செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உன் வாசலில் எதிரிகள் எல்லாம் வேறு கதியே இல்லை. கிருஷ்ணனை விட்டா நமக்கு வேறு வழியே கிடையாது, கிருஷ்ணனை எதிர்க்க முடியாது, அதனால் கிருஷ்ணன்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிடுறது தான் நல்லது அப்படின்னு அவங்கெல்லாம் உன் வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மாமன்னர்கள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பல நறுமண பொருள்கள், உனக்கு பிடிக்க பொருள்கள் எல்லாம் கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, உன் தரிசனம் கிடைக்கணும்னு உன் வாசலில் காத்துட்டு நிற்கிறாங்க. அதே போல தான் நாங்களும் வேறு வழியே எங்களுக்கு கிடையாது கிருஷ்ணா, நாங்கள் உன் வாசலில் காத்து கிடக்கிறோம், எங்களுக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடு, நாங்கள் சீக்கிரம் போய் திருப்பாவை நோன்பு ஏற்க வேண்டும், அதற்காகவாவது எழுந்திருக்கண்ணா அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து பாடுவதாக ஆண்டாள் நாச்சியார் இங்கே பாடலை அமைத்திருக்கிறார். அப்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையான பக்தி இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், நம்ம சரணாகதியாக அடைஞ்சிடணும். இப்போது ஒரு எல்லைக்குள்ளே, நம்ம இந்திய எல்லைக்குள்ளே போர் நடக்குதுன்னு வைங்களேன், நேரடியாக துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் தாக்க வந்துட்டார், நம்ம நிராயுத பாணியாக நிற்கிறோம். அப்போது நிராயுத பாணியாக இருக்கின்றவர் என்ன பண்ணணும்னா, அந்த ஆயுதத்தை வச்சிருக்கிறவ பார்த்து அப்படி கை தூக்கிடணும். அந்த கை தூக்கினாலே அது சரணாகதி அடைஞ்சிட்டேன் உன்ட்ட அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறது. அப்படி சரணாகதி அடைஞ்சிட்டா ஆயுதம் வைத்திருப்பவன் விட்டுருவான், சரி போ போ பொழைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுருவான். அந்த மாதிரி நம்ம இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும். பகவானே, எனக்கு எல்லாமே நீ தான், நீ பார்த்துக்கோப்பா, நீ பார்த்து எனக்கு என்ன செய்கிறியோ அதை செய்யணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த பகவானுக்கு நமக்கு என்ன தேவைன்றது அந்த பகவானுக்கு தெரியும். நம்ம போய் இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவர் கொடுக்கறது சில நமக்கு பொருந்தும், சில பொருந்தாது. அப்படி பொருந்தாதது நமக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் பகவானெல்லாம் பார்த்திங்கன்னா தாய் போல செயல்படுவார். இந்த குழந்தைக்கு என்ன தேவை, அந்த தேவையை நம்ம கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு, ஒரு 3 மாத குழந்தைக்கு போய் நம்ம அரிசி சோறு ரசம் போட்டு நல்லா பிணைஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு கொடுத்தா என்ன ஆகும்? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு பால் தான் தேவை. அந்த பால் கொடுத்தாதான் அந்த குழந்தை அதை குடித்து வளருவான். அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலேயும் என்ன தேவையோ அதை கொடுத்து கொள்ளலாம்ன்றது அந்த தாய்க்கு தெரியும். அதுபோல தான் பகவான் நமக்கு அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னு பார்த்து அதை முதல்ல கொடுப்பார். அதற்கு பிறகு படிப்படியாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து கொடுப்பார். இதில் நம்ம என்ன நினைக்கிறோம், பகவான் அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நானும் அதே பூஜை தான் செய்கிறேன், அதை காட்டிலும் அதை அழகாக பூஜை செய்கிறேன், இத்தனை நாள் பூஜை செய்கிறேன், ஆனால் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? கொடுக்கலன்னா சந்தோஷப்படுங்க, மெதுவாக கொடுக்குறாருன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நமக்கு கொடுத்தால் எவ்வளவு தாங்குவோம் அப்படின்றது தெரிஞ்சு தான் பகவான் கொடுக்குறாரு. இன்னொன்று, உடனே கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவம் பெற்ற பின்னாடி அனுபவத்தை கொடுக்கின்றார். அது ரொம்ப முக்கியமானது. அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்னு நம்ம உணர்வோம் இல்லையா? அதை பார்த்து பார்த்து தான் கடவுள் செய்வார். அதனால தான் பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும். அதாவது சரண் புகுதல் என்பது வேறு, சரணாகதி அப்படின்னா நம்ம ஆண்களாக இருந்தால் அஷ்ட அங்கங்களும்
தரையில் படுற மாதிரி அப்படியே சரணாகதி அடைஞ்சிடணும். பெண்களாக இருந்தால் நம்முடைய 5 அங்கங்கள் தரையிலே படுகின்ற வகையில் பகவானை பார்த்து விழுந்து வணங்கணும். இதை தெளிவாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளுமே பல இன்னும் நிறையா சொல்லலாங்க. ஆனால் பதிவு ரொம்ப பெருசாக போகிறதுனால பார்க்குறதில்ல யாரும். அதனால் சுருக்கிக்கிட்டே போகிறேன் நான் நாளுக்கு நாள். இன்னொரு செய்தியும் இந்த பாசுரத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பகவானை நம்ம சரணடையும் பொழுது அந்த பகவான் எப்படி அவருடைய எதிரிகளையெல்லாம் துவம்சம் பண்ணி தன்னுடைய வாசலில் காக்க வச்சிருக்காரோ, அதே போல் நமக்கு ஏதாவது எதிரித்தன்மை எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த பகவானை வணங்கும் பொழுது அவர்களையெல்லாம் அவர் பார்த்துப்பார். இப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இன்றைய பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கட்டாயம் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோயில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய கவனத்திற்கு சேரும். அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சேரும். நான் சரி அனிதா மேம் பதிவு போட்டாங்க அப்படின்னு நீங்களும் பார்ப்பீங்க. இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு விஹா ஆன்லைன்னா என்னன்னு புரியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான் நடத்திக்கிட்டு வரேன். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயில்ல விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டு இருக்கும். அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் விஹா அப்படின்னு இருக்கா பச்சை எழுத்தில் அப்படின்னு பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது தவிர நாங்கள் viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த இரண்டுலேயும் என்ன பொருள்கள் விற்கிறேன், என்ன புதுசாக பொருள்கள் கிடைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்ன விலை, மொழி மாற்றம் மற்றும் எப்படி வாங்கிறது போன்ற தகவல்கள் அத்தனையுமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்துக்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் ரூட் மேப் உங்களை என்ன பண்ணுன்னா அழகாக அதை தொட்டிங்கன்னா அந்த லிங்க் போய் சேர்ந்துடும் இல்லையா. அந்த கடையினுடைய அட்ரஸ் எல்லாமே கொண்டு அழகாக அந்த கூகுள் ரூட் மேப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கூகுள் ரூட் மேப் உங்களை கைடு பண்ணி கொண்டு எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கலாம். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோ மற்றும் என்னுடைய விஹா லோகோவை பயன்படுத்தின ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு யாராவது வேறு எந்த கடையிலையாவது இல்லை வேறு எந்த வெப்சைட்லையாவது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையாவது கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ கூட நிறைய பேர் தப்பு செய்யலாமா, எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு என்னுடைய லோகோவை பயன்படுத்தி ஏமாற்றுவதற்காக முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயும் தேடி போய் பார்க்க வேண்டாம்ல, எங்கேயும் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் இல்லையா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஆகாது. அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது ஆஃபர் கொடுத்துருக்கேன். அதாவது நல்லா எனர்ஜைஸ், அதாவது மந்திரங்கள் சொன்ன கோமதி சக்கரத்தை நியூ இயர்க்காகவும் பொங்கலுக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். இது வச்சு பாருங்கள். ஒன்றே ஒன்று கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வைத்து பாருங்கள், பிரச்சனைகள் நிறைய தீரும். அது வச்சவங்களுக்கு தான் தெரியும், சும்மா சொல்லலை நான். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.